மச்சான், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இது தாண்டா போன்லயும் சொன்ன. என்ன ப்ராப்ளம்? சீக்கிரம் சொல்லு. இல்லடா, அப்சரா விஷயத்துல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் நடந்துருச்சு. நாம அவளுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ண தெரியாம அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவளை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாரா. அவ மேல கஞ்சா கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாங்களாம். மச்சான், இது ரொம்ப பெருசாயிடுமோன்னு பயமா இருக்குடா. நீ தான் எப்படியாவது. இங்க பாரா, இப்ப சொல்றேன். இதுக்கு மேல இதுல என்ன இழுக்காத. நான் கிளம்புறேன். மச்சான் மச்சான் ப்ளீஸ் டா. டே இங்க பாரு மச்சான், இனிமே இது ஓம் பிரச்சனை. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்னை விட்டுரு. மச்சான் ப்ளீஸ் டா. உன்னை தவிர எனக்கு வேற எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லடா. அதுக்காக என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? இல்லடா சுரேஷ். டேய், இது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? பேசாம பணத்தை வாங்கிட்டு போனவள எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், எல்லாம் அப்பா வேலை. எப்பவுமே அவர் இப்படிதான் புத்திசாலித்தனமா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொதப்புவாரு. அதுக்காக ஒரு பொண்ணை கஞ்சா கேஸ்ல உள்ள போடுறதா? சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதான் தெரியல. உங்க அப்பா தானே அப்படி பண்ணாரு, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே? எதுக்குடா மறுபடியும் சொதப்புறதுக்கா? அதனாலதான் அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாம வந்துட்டேன். மச்சான், அவளை பத்தி உங்க யாருக்குமே தெரியாதுடா. எனக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரணமாவே எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாடா. இப்போ சொல்லவே வேணாம். சரிடா, இதுல நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. முதல்ல அவளை நேர்ல பார்க்கணும்டா. அதான் ஜெயில இருக்கன்னு சொன்னீல, போய் பாரு. இப்ப அவ ஜெயில இல்லடா. உடம்பு சரியில்லாம ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கலாம். அவளை நேர்ல பார்த்து இது எங்களுக்கே தெரியாம நடந்துருச்சு, கவலைப்படாத, இந்த கேஸை வாபஸ் வாங்கி உன்னை வெளியில கொண்டு வந்துடுறோம், இதுக்கு மேல கொஞ்சம் கூடுதலாவும் பணம் கொடுத்துட்றோம், நீ போய் எங்கேயாவது நல்லபடியா இருந்துக்கன்னு அவகிட்ட சொல்லணும்டா. சரி, போய் சொல்லு. இல்ல மச்சான், இத நீதான் அவகிட்ட போய் சொல்லணும். டேய், என்ன நேர்ல பார்த்தா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய டிராமா போட்டுருவாடா. ஏண்டா அதே மாதிரி என்ன கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா பரவாயில்லையா? இல்லடா மச்சான், உன்கிட்ட அதெல்லாம் பண்ண மாட்டா. அவளை கூட நம்பிடலாம்டா. உங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. சும்மா போனவளே கஞ்சா கேஸ்ல தூக்கி உள்ள வைக்கிறீங்கன்னா, நாளைக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனைனா என்ன மாட்டி விட்டு நீங்க பாட்டு கூலா போயிடுவீங்களே. என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுற? டேய், நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான்டா இருக்கு. ப்ளீஸ்டா, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுறா. சஞ்சய், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், என்ன இதுல இழுக்காத. ஒரே ஒரு தடவைடா, ப்ளீஸ்டா. எப்படியாவது என்ன காப்பாத்தி விட்டுறா. உனக்கே தெரியும், அவ பணத்துக்காக தான் என் கூட பழகுனா. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா அவ போயிடுவாடா. ப்ளீஸ்டா மச்சி. இங்க பாரு சஞ்சய், இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் தேவையில்லடா. இதுக்கப்புறம் என் லைஃப்ல எந்த பிரச்சனையுமே வராது. ஏமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னால நம்பவே முடியல மதி. நம்ம குட்டியா அப்படி? முதல்ல அவ வரட்டுமா, அப்புறமா பேசிக்கலாம். எப்படி மதி, அவ எப்படி இந்த மாதிரி ஆனா? உங்க பாட்டி சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லை. யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்க. அந்த பழி நம்ம குட்டி மேல வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அவ போன் பண்ணி பேசினப்போ நல்லா தெரியுது மதி, அவ எதைய மறைக்கிறா. மா, பொறுமையா இருமா. இல்ல மதி, என் குட்டி பொய்யெல்லாம் சொல்லுவான்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியுதுமா. கடைசியா அவ என்ன சொன்னா? கிளம்பிட்டு வந்துட்டே இருக்கேன்னு சொன்னா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. வரட்டும், என்னன்னு கேப்போம். அதுக்குள்ள நாமளே அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. சரி, மேஜர் அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போலியா? போணுமா? நீ போயிட்டு வா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். மதி, மதி. சரியான காலை சுத்தின பாம்பு. என்ன மதி, என்னன்னுதான் போய் கேள. நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும். எதுக்கு மதி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? மா, உனக்கு தெரியாதுமா,
பரிதாபப்பட்டு இப்ப மாட்டிட்டு முழிக்கிறேன். உங்க அம்மா வந்தனே போயிடணும்னு சொல்லி தான் நான் கூட்டிட்டே வந்தேன். அது வரைக்குமாவது நல்லபடியா பாத்துக்கணும்ல. மதி மதி எது எப்படியோ நீதான் நம்ம கூட்டு வந்த. இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வச்சிருந்த அனுப்பு. என்ன மதி? சரி. அந்த தண்ணி பாட்டில கொஞ்சம் எடை. நான் கெட்டவனா இருந்தப்போ என்ன நல்லபடியா பாத்துக்கிட்ட. ஆனா இப்போவும் நல்லபடியா தான் பாத்துக்கிற. எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. நான் தான் உன் மேல அக்கறையாவே இருந்ததில்ல. ச்சே, எவ்வளவு கேவலமானவன் நான். மதி, இப்போ எத்தனாவது மாசம்? ரெகுலரா செக்அப்க்கெல்லாம் போறேல்ல? இப்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க? இத்தனை நாளா இதெல்லாம் கேட்டீங்களா? இத்தனை நாளா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோமே. யார் சொன்னா? மதி, எல்லாருமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த நம்பிக்கையை நாம தப்பாக்கிட கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நம்பினதே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன் மதி அப்படி நினைக்கிற? எனக்கு கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கூட. அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவோட போன் நம்பர் கொடுக்குறீங்களா? எதுக்கு? எப்ப வந்து கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கணும்ல. என்ன பாக்குறீங்க? நீங்களா மனசுக்குள்ள எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. உங்க அம்மா வந்த உடனே நீங்களா போயிடணும். இல்லைன்னா நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். மாப்பிள, என்னாச்சு? அத்தை, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரீங்களா? நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். திரும்ப திரும்ப உங்களை நான் சிரமப்படுத்த கூடாதுல்ல. என்ன மாப்பிள, மதி ஏதாவது சொன்னாளா? அவ கோபப்படுறதுல நியாயம் இருக்குத்த. என் மேல உயிரே வச்சிருந்தவ இப்ப இப்படி நடந்துக்கிறான்னா அவளை நான் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்பேன். நான் இங்க இருந்து அவ மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். மாப்பிள, அவ சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள. நீங்க அமைதியா போய் ஓய்வு விடுங்க. மதி, மாப்பிளையை தூக்கி விடுமா. தூக்கி விடு மதி. பரவாயில்ல மதி, உனக்கு எதுக்கு சிரமம்? மதி, என்ன மதி பாத்துட்டு இருக்க? தூக்கி விடுமா. போ, புடி. பத்திரமா கூட்டு போய் படுக்கவே. என்ன டிராமாவா? ஐயோ, சத்தியமா இல்ல மதி. சாரி மதி, என்னால உனக்கு. வாயை மூடிட்டு பேசாம படுங்க. ஹலோ. சமந்தி, நான் தான் வசந்தா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சமந்தி. அப்புறம் என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காளே. சமந்தி, எங்க சைடுல பத்திரிகை அடிக்க கொடுத்துட்டோம். நாங்க இப்பதான் மாடல் பாத்துட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள்ல பிரிண்டிங்க்கு கொடுத்துருவோம். சமந்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. நம்ம சஞ்சய் திவ்யாவை பாத்திருக்கான். தம்பி எங்க பாத்தாரா? திவ்யா சொல்லவே இல்லையே. சஞ்சய் மட்டும் தான் பாத்திருக்கான். திவ்யா வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரரோட பைக்ல போயிட்டு இருந்தாலாம். முதல்ல யாரோ என்னமோ நினைச்சிட்டான் போல இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது உங்க மூத்த மருமகன்னு. சமந்தி, அந்த மாதிரி ஒரு உறவு முறையே சொல்லாதீங்க.
எனக்கு மக திவ்யா மட்டும்தான். புரியுது சம்பந்தி. ஏற்கனவே நீங்க நகை கடையில எவ்வளவு கோவப்பட்டீங்கன்னு நாங்க பார்த்தோமே. நான் கூட சஞ்சய் கிட்ட சொன்னேன், அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. அதுக்கு சஞ்சய் அத்தைக்கு பிடிக்காதவங்க கூட திவ்யா எதுக்கு பேசணும்னு கேக்குறான். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, நான் அவனை சத்தம் போட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, அவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்புறம் அவனும் நீங்க சொல்றதாம கரெக்ட்னு சொல்லிட்டான். மருமக ஏதாவது வருத்தப்படுற போது, அதனாலதான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணேன். இல்ல சம்பந்தி, அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே எனக்கு தெரியாது. ஐயோ, கோச்சிக்காதீங்க சம்பந்தி. நான் என்னமோ நீங்க மட்டும் தான் கோவத்துல இருக்கீங்க, அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு சொன்னேன். சம்பந்தி, நீங்க இத பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். நான் வச்சிடுறேன். மனுஷாடி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்றியே, என்னடி நீ பொம்பள? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த பொண்ணு அக்கா புருஷன் வாய மூடுறி. அவ யாரு? உன் மருமக, இந்த வீட்டுக்கு வந்து வாழ போறவ. அவளை பத்தி இப்படி பேசுறியே, நீ நல்லா இருப்பியா? நான் கூட தான் உங்க மருமக. இப்ப நீங்க எனக்கு சாபம் கொடுக்குறீங்களே, அதுக்கு என்ன பண்றது? சீ, வாய மூடுறி. நீ பண்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த பாவத்தை யார் தலையில ஏத்தி வைக்க போற? இப்ப எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க? என்ன பண்ணணும்னு நான் தெரிஞ்சுதான் பண்றேன். ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் நீ தெரிஞ்சு தாண்டி பண்ற, ஆனா தப்பு தப்பா பண்ற. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் கோண புத்தியால தாண்டி இந்த குடும்பமே நாசமா போச்சு. இப்ப உங்க குடும்பம் என்ன அழிஞ்சு நாசமா போயிடுச்சு? நல்லா தானே இருக்கு. 2 பிள்ளைய பெத்த நீ திட்டம் போட்டு அவளை விரட்டி விட்டுட்ட. இப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? யாரால? ஒன்னால தாண்டி. ஏன் நீங்களும் தானே அன்னைக்கு ஜால்ரா போட்டு அனுப்பி வச்சீங்க? ஆமாண்டி, அன்னைக்கு தப்பு பண்ணேன், அதுக்கு இன்னைக்கு பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் திருந்த? தப்பு பண்ணவங்க தான் திருந்தணும். நீங்க திருந்துங்க, எனக்கு அந்த அவசியம் இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூட கூட பேசிட்டு இருக்க. முதல்ல நீங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க, நானும் மரியாதையா பேசுறேன். உங்க மூத்த மருமக தான் முக்கியம் போனீங்கல்ல, திரும்ப எதுக்கு வந்தீங்க? ஏன் ஊசல் எடுக்கிறதுக்கா? நான் எங்கடி வந்தேன்? உன் புருஷனும் பிள்ளையும் தான் 1 நிமிஷம் கார்ல உட்காருங்கன்னு கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப கூட உங்களை யாரும் தடுக்கல. வேணும்னா இப்பவே போங்க. கடத்திட்டு வந்துட்டாங்களாமே, கடத்திக்கிட்டு பெத்த புள்ள பாசமா கூட்டிட்டு வந்தான்னு சொல்றதுக்கு வாய் வரல. அந்த வீட்டு அரண்மனையில இருந்து உங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்களாக்கோ. வாய மூடுறி. அது அரண்மனையா இல்லைனாலும் எனக்கு மரியாதை தர இடம். மரியாதை கிடைக்கும். சோறு யாரடி அங்க சோத்துக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சுந்தரி, என்ன சோத்துக்கு வக்கத்தவ மாதிரி பேசுறேன்? என்னைக்காவது ஒரு நாள் உன் வாசல்ல வந்து சோறுன்னு கேட்டிருக்காளா? அவளா இருக்க போய் 10 பாத்திரம் தேய்ச்சாவது பிள்ளைகளை ஆளாக்கி விட்டுருக்கா. அவ நிலைமையில நீ இருந்திருந்தேன்னா அப்போ நானும் என் புருஷனை இழந்து முன்னச்சியா நிக்கணும்னு சொல்றீங்களா? இப்படி எல்லாம் பேச நாக்கு அழுகி போயிடுண்டி. போம் புத்தி அப்படித்தானே போகும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்ற? இந்தா, எப்ப இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே விட்டுரு, நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். இப்படி ஒரு ஒண்டி சாக்கு கிடைக்கணும் தானே எத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க? போங்க. அந்த வேலைக்காரி எப்படி வச்சு தாங்குறான்னு நானும் பாக்குறேன். சுந்தரி வேலைக்காரிங்கிறதெல்லாம் பழைய கதை. அவன் மகன் பியூட்டி பார்லர் வச்சிருக்கா, மகன் வாரின் போயிருக்கான். அவளுக்கு என்னடி குறைச்சலு? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த வீட்டுக்குள்ள நின்னு நடராஜ் சவால் விட்டான்ல, கண்டிப்பா அதுல ஜெயிப்பான். அவன் காசு பணம் சொத்துன்னு சேர்த்து உங்களை விட பெரிய ஆளாகி காட்டுவாண்டி. என்னம்மா, என்ன நடக்குதுங்க? அத உன் பொண்டாட்டிட்ட கேளு. எப்படியாவது என்ன வீட்டை விட்டு வரட்டும்னு அவ குறியா இருக்கா. இத்தனை வருஷமா இல்லாம இப்பதான் துரத்துறாங்களாக்கோ. புதுசா சொந்தம் சேர்ந்துருச்சு இல்ல, அப்படிதான் பேசுவீங்க. எடுத்து வச்சு பாக்குறதெல்லாம் நானு, ஆனா விசுவாசம் எல்லாம் அந்த வேலைக்காரி மேல. உங்க முன்னாடி என்ன வார்த்தை சொன்னாங்க கேட்டீங்கல்ல? அந்த நட்ராஜ் என்கிட்ட போட சபதத்துல ஜெயிப்பானா, நான் அவன் கால்ல விழுந்து கெஞ்சுவனா? என்னம்மா அவ என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? இத பாருப்பா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். கல்யாணத்தை பக்கத்துல வச்சுட்டு நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இப்படி ஆளாளுக்கு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இத பாருப்பா தோற,
உன் மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா தயவு செஞ்சு உள்ள போங்கம்மா. ஏய் உனக்கு தாண்டி போய் வேலையை பாரு, போ போங்கம்மா. பாத்தீங்கல்ல உங்க அம்மா எப்படி திமிரா பேசுறாங்கன்னு. பேரன் வெளிநாட்டுக்கு போயிட்டானா, அப்படியே சீமையை வேலைக்கு வாங்கிட்டு வந்துட போறான். கேட்டேன் அவனுக்கு என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். ம், இந்த தடவையாவது வீரவசனம் பேசாம ஏதாவது செயல்ல காமிங்க. ஏய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ போய் வேலை இருந்தா பாரு, போ போ. பிரிமா 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 என்னாச்சு? நீங்க போன் போட்ட உடனே வாடின உடனே ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நீங்க போன்ல பேசின தோரணை சரியில்லையே. கவிதா, திவ்யாவை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. பிரிமா என்னாச்சு? சொல்றேன் வெற்றி, திவ்யா வரட்டும். என்ன பிரிமா என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். சீக்கிரம் வா, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க. வெற்றி, இப்ப நாம எல்லாரும் வெளியே போறோம். எங்க பிரிமா? நகை எடுக்கவா இல்ல புடவை வாங்கவா? இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம போயிடும் போல இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமானே டவுட்டா இருக்கு. என்ன பிரிமா இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்ன வெற்றி, இந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போனானே அந்த டிரைவர் பையன், அந்த குடும்பத்தோட நமக்கு தெரியாம இவ பேச்சுவார்த்தை வச்சிட்டு இருக்கா.